வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் மட்டும்தான் டேட்டா நியூஸாக இருக்குது. அது அவ்வளோ இம்பேக்டான நியூஸ் கிடையாது. கேடோடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேடோடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஸோ யூஎஸ் ரிலேட்டட் எதுவும் நியூஸஸ் கிடையாது. மண்டே மார்க்கெட்லேயும் கிடையாது. ஸோ சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது சில பேனிக்கான சுச்சுவேஷன் இந்தியாவிலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு ஓவர் நைட் பொசிஷனை வைக்க வேணாம். அது சப்போஸ் ஏதாவது ஒரு வார் மாதிரி ஏதாவது ஒரு அடுத்த ஸ்டெப் ஏதாவது போகுது அப்படின்னா அது கோல்டை பாதிக்கும். தேவையில்லாத அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் நடக்க சான்சஸ் இருக்கும். ஸோ புதுசாக ஓவர் நைட் பொசிஷன் போவேன்னா ஆல்ரெடி பொசிஷன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஹெட்ஜ் மாதிரி பண்ணிட்டு மண்டே மார்க்கெட்டில் அதை கழட்டி விட்டுருங்க. ஸோ இது பாதிக்காது, இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர், ஓகே, அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரை மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் கீழே வந்தால் கூட மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு வேளை கீழே வந்தாலும் ஈக்குவல் பாட்டமாக தான் இருக்கும். பெருசாக அந்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே போக போகிறது இல்லை. ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 4 ஹவர் சார்ட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் கீழே வரக்கூடாது. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே வரக்கூடாது. வராமல் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பையும் உடைச்சி மேலே இருக்கிற 103 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இது வந்து அவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை, ஒரு கரெக்ஷனுக்கான ஒரு பாயிண்டாக இந்த மார்க்கெட்டில் எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஓகே இது நல்லா பிரேக் பண்ணி நின்றுட்டா இங்கே கன்சால்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ ஒரு வீக் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல லோவர் ஷேடோ மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் அப்சைட்லேயே க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஒரு 4 ஹவரில் போனோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு இங்கேயே சப்ஸ்டெயின் ஆகுது. ஸோ இந்த சப்ஸ்டெயின் வந்து ஒரு நல்ல சிக்னல் கிடையாது. மார்க்கெட் வந்து திருப்பி மேலே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கிடையாது. இப்போ இதே வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, ஸோ நல்லா பிரேக் பண்ணிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லோ கிட்டத்தட்ட ஒரு 59.8 ஆர் 60க்கு கீழேயே ப்ரைஸ் வந்து நல்லா ஒரு 61க்கு கீழே உடைச்சி 60 பக்கமாக போகும்பொழுதே மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே வந்துடும். ஸோ கீழே இருக்கக்கூடிய பாட்டம் 57 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரும். தென் அதையும் உடைச்சி மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெட்ஜஸ் டைப்பில் மார்க்கெட் இப்போ வந்து கிரியேட் பண்ணி நிற்குது. ஓகே, இப்படி ஒரு வெட்ஜஸ் டைப்பில் பிரேக் ஆகி நின்றுட்டு இருக்கு. பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பை சைடு அப்படிங்கிறது திருப்பி இந்த ஹை பிரேக் பண்ணாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான், லாங் டேர்ம் கரெக்ஷன் கிடையாது. கன்சால்டேட் மார்க்கெட் கீழே தான் இப்போ வரப்போகுது. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் எடுத்திங்கன்னா ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்ளை ஏரியா, இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா, ரெண்டுக்கும் நடுவில் தான் ப்ரைஸ் வந்து மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. இங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட் இப்போ டிமாண்ட் ஏரியா சப்ளை ஏரியாவை போய் மீட் பண்ணுது. டிமாண்ட்லேருந்து போன மார்க்கெட் சப்ளையில் போய் நின்றுட்டுருக்கு. இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஒரு டே ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கலாம். 4 ஹவரில் நமக்கு இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்குவீஸ் மார்க்கெட் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்குவீஸ் ஆகிற மாதிரி மார்க்கெட் நமக்கு தெரியுது. கீழே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும், ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு பை சப்போர்ட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாப்பை பெருசாக பிரேக் பண்ணாது. பட் சில்வர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேரிட்டிவ் கோல்டை விட. ஓகே, அப்கமிங்கில். ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒருவேளை உடைத்தால் இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளேயே இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிடும். இங்கே கன்சால்டேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கும். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. கோல்டு அளவு ரொம்ப ஃபாஸ்ட் இருக்காது. இறங்கினால் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கும். ஏறினால் சில்வர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏறினால் சில்வர் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மார்க்கெட்டாக இருக்கும். இதே கோல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏறும். ஆனால் இதோடைய பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சில்வருடைய ரைஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இப்போ கோல்டு கீழே இறங்குது.
அப்படின்னா சில்வர் வந்து ஸ்டே ஆகும் அல்லது ரொம்ப மைல்டாக இறங்குவான். ஸோ இப்போ இந்த சினாரியோ தான் மார்க்கெட்டில் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோல்ட் சார்ட். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ஒரு சார்ட் போட்டிருந்தோம். ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணலாம் அப்படின்ட்டு. மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலையே, கீழே வந்துட்டானே, செல் போகலாமா அப்படின்னு நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இதில் பார்த்தோம். இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகணும். 60 லெவலில் ஒன்று போகலாம், அல்லது 380 லைவ் மீட்டில் பேசுனது 380லேருந்து 400 அந்த லெவலில் தான். 380லேருந்து 400 போகும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது செல் பண்ணலாம். மார்க்கெட் நேற்று என்ன பண்ணுச்சுன்னா, நேற்று செல் செட்டப் கிடைக்கல, பை செட்டப் தான் கிடைச்சிது. ஸோ இந்த பையை மார்க்கெட் நல்லா இனிஷியேட் ஆகிடுந்தால், ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி போயிருந்தால் இதை நம்ம ரெசிஸ்டன்ஸாக தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஸ்டக் அப்படிங்கிறது இருக்கு. ப்ரைஸோடைய ஸ்டக் அப்படிங்கிறது இந்த ஏரியாக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இனி எங்கே வேணாலும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாலும் இந்த ஹையை ஒரு முறை பிரீச் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம ஏ ஸ்ட்ரெச்சராக பார்க்குறோம். இந்த இடத்துல ஏபிசி கரெக்ஷனில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் கிடைச்சிடணும். கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும்தான் செல் ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் வந்தது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 320லேருந்து 310 மார்க்கெட் திருப்பி மேலே புஷ் பண்ணுவான்னு நினச்சோம். கொஞ்சம் கீழே வந்து மார்க்கெட் நிற்குது. ஸோ இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டை நான் வந்து ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். ஸோ இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டி பாட்டம்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகே, 30 மினிட்ஸ் ட்ரையாங்கிள் ஒர்க் ஆகுமா? எஸ், ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ட்ரையாங்கிள் ஃபேஸ். ஸோ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணும். அதே மாதிரி இங்கே ஒரு வேளை பிரேக் பண்ணும், இந்த ஹையை பிரேக் பண்ணும். கிட்டத்தட்ட 28க்கு மேலே பிரேக் பண்ணிடுச்சு. சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் கூட மார்க்கெட் போகும், ஆனால் பெருசாலாம் போகாது. இந்த லெவலில் போய் நின்றுக்கும், 380 லெவலில் நின்றுக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஹைக்கும் மார்க்கெட் இந்த பர்டிகுலர் லோக்குள்ள இப்போ ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் வரும்போது இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை உடைச்சிட்டு மார்க்கெட் நேற்று பை வந்தவன் இதை உடைச்சிருக்கணும். இதை உடைக்காதனால இப்போ என்ன பண்ணிருச்சுன்னா ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டு இப்படி உடைஞ்சிருக்கணும், உடையல, இங்கே வந்துட்டான். இப்போ ஒரு டபுள் பாட்டம் மாதிரி, மல்டி பாட்டம், டபுள் பாட்டம் சொல்ல தேவையில்ல, மல்டி பாட்டம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு வேளை மேலே பிரேக் பண்ணாதான் நம்ம பைக்குள்ளே போக முடியும். அப்போ வேணா நம்ம டாப்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனால் திருப்பி அங்கே போய் செல் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துருச்சுங்க அப்படின்னா இந்த லோ பிரேக் ஆகும். ஓகேங்களா, இந்த லோ பிரேக் ஆனாதான் இந்த ஸ்டக்டு மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வெளியில் செல் சைடுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்தால் திருப்பி ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகும்? ஒருவேளை இந்த 60 வந்து பிரேக் பண்ணிட்டா கீழே இருக்கக்கூடிய 316 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ ஓவர் நைட் பொசிஷன் எடுக்காதீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் நல்லாவே ஸ்டக் ஆகி நிற்குது, அரெஸ்ட் மார்க்கெட் நிற்குது. ஸோ அவசரப்படாமல் உள்ளே போகணும். ஒருவேளை இன்னைக்கு இப்படி போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிடுந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக செல் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ கீழே வரும்பொழுதும் இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் செல்லிங்கா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பாயிண்ட் இப்போ மார்க்கெட்டில் கிடைச்சிருந்தாலும் இது வந்து ஒரு ஏரியாக்குள்ளே மாட்டினனால வெயிட் பண்ணணும். இங்கே பிரேக் ஆகும்போது, இந்த லோஸ் பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் செல்லுக்கான ப்ராசஸ் கிடைக்கும். திருப்பி இந்த பர்டிகுலர் லோ 260க்கு கீழே உடையும் போது தான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இப்படி செல்குள்ளே வருதுன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம வந்து எப்பெல்லாம் மார்க்கெட் ரைஸ் ஆகுதோ ஷார்ட் டேர்மாக நம்ம செல்குள்ளே போகணும். இப்போ நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம். இங்கே உங்களை மார்க்கெட் வந்து நல்லா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கேயும் டபுள் டாப்ஸ் கிடைச்சிருக்கு, ஷார்ட் ஃப்ரேமில் ட்ரையாங்கிள்ஸ் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் மார்க்கெட் புஷ் பண்ணியிருக்கு, அதே மாதிரி ட்ரையாங்கிள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. இங்கே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போங்க. ஓவர் நைட் பொசிஷனை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீடியோஸ் வராது.
வியாழக்கிழமைக்கு மேலே தான் நாங்கள் ரீச் ஆவோம். நான் ஃபார்ம் பேரோல் இருந்தால் உங்களுக்கு டெலகிராமில் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ லைவ் நெக்ஸ்ட் லைவ் அப்படிங்கிறது கிடையாது. வீக்லி ஃபோர்காஸ்ட்டும் வராது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.